பூமி, பாட்டி சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும், கேட்டியா? புரியுதுமா. சொன்ன பேச்சு கேப்பேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் தானே. அம்மா, அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். மணி 4 ஆயிடுச்சே. பாட்டி, இப்போ மணி 4 ஆச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுவா, அந்த 4 மணி பூக்களை பார்த்து தான் சொன்னேன். 4 மணி பூவா? அது என்ன பூ? எப்பவும் சாயங்காலம் 4 மணிக்கு பூக்கிற பூவு அந்திமலரின்னு அதுக்கு இனியொரு பேரும் இருக்கு. இந்த பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு. சரிதாம்மா, சாயங்காலம் கொஞ்ச நேரம் இந்த பூக்கள் விரிஞ்சாலும் கடவுள் ரொம்ப அழகா இந்த பூக்களை பூமிக்காக அலங்கரிச்சு விட்டிருக்காரு. செல்லம், பாத்தியா, இதுதான் ஆழாக்கு. முன்னாடி எல்லாரோட வீட்லயும் இத வச்சுதான் அரிசி அளந்துட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர் வீட்ல மட்டும்தான் இந்த ஆழாக்க பார்க்க முடியும். பாட்டி, இந்த உலக்குக்கா நாளின்னு சொல்றது? இல்லம்மா, பறனா நெல்லு அளக்க கூடியது. அதோ அங்க பாரு. நான் இதெல்லாம் முதலா தான் பாக்குறேன். அளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எடை பாக்குற கருவியும் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல 2 பூனைக்குட்டிங்க இருந்துச்சு. வெள்ளையனும் கருப்பனும். அவங்க 2 பேரும் பெரிய குறும்புக்காரங்களா இருந்தாங்க. எல்லா வீட்லயும் போய் திருடி சாப்பிடுறதுதான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு நாள் வெள்ளையனும் கருப்பனும் ஒரு வீட்டுக்கு திருடி சாப்பிட போனாங்க. அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு பணியாரம் கிடைச்சது. கிடைச்ச பணியாரம் எடுத்து வெளுப்பனும் கருப்பனும் வெளியே ஓடினாங்க. பணியாரம் பங்கு போடவும் முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த கருப்பன் அத 2ஆ பங்கு போட்டான். அப்போ ஒரு துண்டு பெருசும் ஒரு துண்டு சின்னதும் ஆச்சு. பெரிய பணியார துண்டுக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஒரு குரங்கு குட்டி மரத்து மேல உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் கீழே இறங்கி வந்து பூனைங்க கிட்ட சொன்னா, நண்பர்களே, உங்களோட பிரச்சனையே நான் தீர்க்கிறேன். ஒன்னு பெருசு, ஒன்னு சின்னது. இது நான் உங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுக்கறேன். ஓ, இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இந்த புடிங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கே. இப்ப சரி பண்றேன். இப்போ
சரியாவலே. அப்படி குரங்கு அவங்கள ஏமாத்தி அத முழுவதும் சாப்பிட்டான். அப்புறம் பக்கத்துல உள்ள மரத்துல ஏறி உட்கார்ந்தான். ஏமாந்த பூனை குட்டிங்க தலைய தொங்க போட்டு போனாங்க. ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்ச, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டி கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல,
அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டேனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க. பாட்டி, ஒரு கதை சொல்லி தரீங்களா? ஓ, அதுக்கு என்ன, என் கண்ணுங்களுக்கு எவ்வளவு கதை வேணாலும் சொல்லலாமே. ஒரே ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு தையல்காரன் இருந்தான். நல்லவனான ராமுவ ஊர்ல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ராமுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு சோமு. தையல் கடையில அப்பாவுக்கு உதவியா இருக்கிறது தான் அவனோட வேலை. ஆனா அப்பாவை போல பாவம் ஒண்ணும் இல்ல மகன். அவன் ரொம்ப கோவக்காரனா இருந்தான். அவனை இதுவரைக்கும் காணாமே, என்னாச்சு? கொஞ்ச நேரமா நீங்க வீதியிலேயே பார்த்துட்டு இருக்கீங்களே, யார பாக்குறீங்க? அவன்தான் நம்ம கேசவ. கேசவன்ற பேர்ல யாரும் இங்கே தக்க கொடுக்கலையே. ஐய் தம்பி, நான் எப்போ ஒரு யானைக்கு பழம் கொடுப்பு இல்லையா, அவன்தான் கேசவன். அது சரி, கேசவன் தான் அந்த யானையோட பேரு. எதுக்கு வீணா இந்த யானைக்கெல்லாம் பழம் வாங்கி கொடுத்து காசு செலவு பண்றீங்க? டேய் சோமு, இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள். கேசவனுக்கு பழம் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆனந்தம் தெரியுமா? வா வா, உனக்குள்ள பழம் தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இந்த யானை இது வழியா வராம இருந்தா இந்த பழம் அவ்வளவு எனக்கு சாப்பிட கிடைச்சிருக்கு. நல்லா சாப்பிடுற கேசவா, நல்ல ருசியான பழமா இருக்கும். இவன் பழத்து மேல ஆசைப்படிச்சவனா இருக்கானே, அவ்வளவு ஒரே அடியா சாப்பிட்டுட்டானே. இவனுக்கு பழம் இல்ல, ஊசியை வச்சொரு குத்துதான் கொடுக்கணும். கேசவா, நீ அப்ப குளிக்க போ. நாளைக்கு நான் உனக்கு நிறைய கருப்பட்டி வாங்கி வைக்கிறேன். ராமு, என்னோட சட்டைய தச்சிட்டியாடா? சாட்டையா? சாட்டை இல்லடா, சட்டை. இன்னைக்கு தச்சு கொடுக்குறேன்னுடா உன்னோட அப்பா ராமு சொன்னான். இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு வேலை போகணும். அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. டே தம்பி, சட்டைய தச்சு கிடைச்சாதான் கல்யாணத்துக்கே போக முடியும். அது இப்ப நடக்காது. சட்டைக்குள்ள துணியே வெட்டக்கூட இல்ல. அதுவும் இல்ல, அப்பா இன்னைக்கு நேரம் ஆயிட்டா வருவாரு. என்ன ஆனாலும் எனக்கு என்னோட சட்டை தச்சு கிடைக்கணும். அத வாங்கிட்டு தான் நான் இன்னைக்கு போவேன். எம்மடு, ஐயோ யானை குத்தாடு. பயப்படாதுங்க, யானை ஒன்னும் பண்ணாது. இன்னைக்கும் பழம் சாப்பிட்றதுக்கு நீ இங்க நின்னுட்டியா? பழம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் மெதுவா ஆத்தங்கரைக்கு வா, நான் முன்னாடி போறேன். தும்பிக்கை நீட்டி நிக்க வேண்டாம். அப்பா இங்க இல்ல, சீக்கிரம் இடத்த காலி பண்ண. சத்தம் போட்டு பிரயோஜனமே இல்ல, சீக்கிரம் போ. சொன்னா கேட்க மாட்டியா? உன்னை விரட்ட முடியுமான்னு
நான் பாக்குறேன். ஐயோ வேண்டாம்ப்பா, யானை ஊசியால குட்டாத. பேசாதீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். குட்டாதப்பா. உனக்கு இது இருக்கட்டும். என்கிட்ட யானையோட ஒரு விளையாட்டும் நடக்காது. குத்து கிடைச்சதும் அழுதுட்டே ஓடுனது பாத்தீங்களா? இனிமே அவ இந்த வழியிலே வரமாட்டா. அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். டே தம்பி, நீ எங்க போற? நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். அப்ப என்னோட சட்டை? சட்டை இன்னைக்கு கிடைக்காது. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. கடவுளே, கல்யாணத்துக்கு போக முடியாதா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த போலீஸ்காரோட Dress கொடுக்கணும். இல்லன்னா அவ என்ன சரி பண்ணிருவான். நீ மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு கிடைச்சது பத்தலையா? ஊசியால குத்து இன்னும் வேணுமா? ஐயோ, எல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த யானைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ ஓடி வாங்க, இந்த யானை என்னோட கடையை நாசம் பண்ணதே. ஐயோ ஓடி வாங்க. கேசவா, வேணாப்பா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் தவறுனதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கேசவன் ஒன்றும் பண்ணல, உங்க மகன்தா கேசவனோட தும்பிக்கையெல்லாம் ஊசியால குத்தன. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். மக்கா, கோவத்தினால எதையும் சாதிக்க முடியாது. எதிரிங்கத்தான் கிடைப்பாங்க. ஆனா உண்மையான பாசத்தினால எந்த கொம்பனையும் அடக்க முடியும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டல. அப்பா, என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன். வா கண்ணு. மாட்டை கறக்குறது இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். நாங்க எல்லா நாளும் பாக்கெட் பால் தான் வாங்குவோம். இது அது மாதிரி ஒண்ணும் இல்ல, கலப்படம் எதுவும் இல்லாத சுத்தமான பால். உண்மைதான் பாட்டி, இப்படிப்பட்ட பால் தான் குடிக்கணும். அப்போதான் தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இல்ல பாட்டி? பிள்ளைங்க தினமும் ஒரு கிளாஸ் பாலாவது குடிக்கணும். அதுக்கு தயங்கவே கூடாது. தோ ஒரு பூனை. இதுதான் நம்ம பூனை. இவ பால் குடிக்கிறதுக்கு வந்திருக்கா. பாரு, பாத்திரத்தை வாயில கடிச்சிட்டு இருக்கிறத. இந்த பாத்திரத்துல தான் நான் பாலே ஊத்துவேன்.